ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூகுளில் இருந்து ஃப்ரீ ஏஐ சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கூகுள் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண தேவையான பேசிக் நாலேஜ், ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் கோர் காம்பனன்சிஸ், ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கான்னு கூகுள் அஃபிஷியலி ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்குற சர்டிஃபிகேஷன் இது. நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் அண்ட் ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கூகுள் சர்டிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மென்டராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் டீச்சராக ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கூகுள் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட லிங்க்டின்ல ஷோகேஸும் பண்ணிக்கலாம். இது உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணலாம். உங்களோட கெரியர் க்ரோத்துக்கும் இது ஒரு ஸ்ட்ராங் டிஜிட்டல் கிரெடென்ஷியல். இப்போ இது எப்படி கிடைக்குதுன்னா, கூகுள் உங்ககிட்ட பேசிக்கான ஏஐ அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் ஆன்லைன் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸில் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணுறது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி அதை ஈஸியாக கிளியர் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும் அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸாமில் மோஸ்ட்லி கேட்குறது கூகுள் ஏஐ ப்ராடக்ட்ஸ், ஜெமினி, நோட்புக் எல்எல்எம், அப்புறம் சிம்பிள் யூஸ் கேசஸ் தான் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண முடியுமா, இமேஜ் கிரியேட் பண்ண முடியுமா, வீடியோ ஹெல்ப் கிடைக்குமா, இந்த மாதிரி யூஸ் கேசஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம மெயின் பார்ட்டுக்கு வரலாம். இந்த சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் என்ன, அதை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சர்டிஃபிகேட் 3 இயர்ஸ் வேலிடு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, அல்லது ஏஐயில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் புதுசாக ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். கூகுள் EDU சர்டிஃபிகேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லும். உங்களோட ஜிமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண சொல்லும். நாங்கள் சைன்இன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ரிஜிஸ்டர் ஃபார் அன் எக்ஸாம்னு இருக்குது. எஜுகேட்டர் லெவல் 1, லெவல் 2, அப்புறம் ஜெமினி எஜுகேட்டர், அதுக்கப்புறமா ஜெமினி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அப்புறம் ஜெமினி ஃபேக்கல்ட்டி. ஸோ இந்த மாதிரி 5 கேட்டகரியில் இவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேசிக்காக பண்ணுறனால ஜெமினி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் மேலே காமிக்கும். அப்புறம் உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்கள் ஸ்கூல் ஆர் ஆர்கனைசேஷனோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்கள் ஜாப் டைட்டில், இது எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் பாக்ஸ் கேட்கும். ஸோ எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் இங்கே டேக் எக்ஸாம்னு இருக்குது பாருங்கள். அந்த டேக் எக்ஸாமை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் உங்களுக்கு வெல்கம் டு த ஜெமினி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் எக்ஸாம்னு கேட்குது பாருங்கள். ஸோ இதில் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா பர்டிகுலர் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே டேக் எக்ஸாம்னு அகெயின் செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் கேட்கும். ஆத்தென்டிகேஷன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் மெயில் ஐடியை மறுபடியும் உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் மறுபடியும் உங்களோட மெயில் ஐடியை இந்த சைன்இன் வித் கூகுள்னு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நானும் லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கான ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, உங்களோட டைம் ஜோன், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக அதில் மென்ஷன் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, அது எல்லா டீட்டெயில்ஸும் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு இருக்கும், ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். வெல்கம் டு த கூகுள் ஃபார் எஜுகேஷன் லேர்னிங் சென்டர்னு. ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப் நெக்ஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு கூகுள் சர்டிஃபிகேஷன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துருக்கு பாருங்க.
ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பாருங்கள், உங்களுக்கு லான்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லான்ச்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். மொத்தமாக 37 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 37 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் எக்ஸாம். இதில் உங்களுக்கு பேசிக்கான ஏஐ பற்றி, ஜெமினி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக அதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போது நான் டெக் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால எனக்கு பேசிக்கான ஐடியாஸ் இருக்குது. நோட் புக் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஐடியா என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்வாப் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு டேபு பக்கத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துடும். மோஸ்ட்லி நீங்களே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் மட்டும் தான் ஆன்சர் தெரியலை. ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் வந்து ChatGPT ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸுமே நானே ஆன்சர் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டஃப்பாக இருக்காது. ஸோ ஃபைனலாக நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 37 கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி காமிக்கும். நீங்கள் வந்து இதில் எதனா எடிட் பண்ணணும், உங்கள் ஆன்சர் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே சப்மிட் கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த இதில் என்னோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 97%. ஸோ இது முடிஞ்சது. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே காமிச்சிருச்சு, பாஸ்டுன்னு காமிச்சு 97% இன்றைக்கி டேட்டு காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணுங்கள். மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். கூகுள்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். சரிங்களா? கூகுள் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. என்னோட நேம் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மெயிலே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே போதும், அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதை டவுன்லோட் சிம்பிள் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஏஐ வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.